So hi everyone, once again welcome back to my channel JS Hindi class. இன்னோட டாபிக் என்ன அப்படின்னு பார்க்கலாமா? இன்னோட டாபிக்ல இப்ப 2 பேரு வெளியே எங்கேயோ ஹோட்டலுக்கு சாப்பிட போறாங்க. ஸோ அந்த மாதிரி நேரத்துல எந்த மாதிரி பேசிப்பாங்க, எந்த மாதிரி வார்த்தைகளை யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இன்னைக்கு டாபிக்ல பார்க்க போறது. அதுக்கு முன்னாடி நீங்க நம்மளோட சேனலுக்கு புதுசு அப்படின்னா மறக்காம என்னோட சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நீங்க பார்க்க முடியும். ஸோ வாங்க நம்ம டாபிக் உள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்ப்போம். எனக்கு ரொம்ப பசிக்குது. எனக்கு ரொம்ப பசிக்குது. இதை எப்படி சொல்லலாம்? எனக்கு அப்படின்னா முஜே, எனக்கு அப்படின்னா முஜே, ரொம்ப பஹோத், ரொம்ப பஹோத். பசிக்குது, பசி அப்படின்ற இடத்துல பூக்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க பசிக்குது அப்படின்ட்டு இருக்கிறதுனால லக் ரஹா ஹே, லக் ரஹா ஹே. முஜே பஹோத் பூக் லக் ரஹா ஹே. பசி அப்படின்னா பூக், இங்க பசிக்குது அப்படின்ட்டு இருக்கிறதுனால பூக் லக் ரஹா ஹே அப்படின்னு சொல்லணும். ஃபுல் சென்டென்ஸை பார்ப்போம். முஜே பஹோத் பூக் லக் ரஹா ஹே. அடுத்து பார்க்கலாம். எதுவாது சாப்பிடணும் போல இருக்கு, எதுவாது சாப்பிடணும் போல இருக்கு. எதுவாது அப்படின்னா ஹிந்தியில குச், குச்னு சொல்லுவோம். சாப்பிடணும், சாப்பிடணும். சாப்பாடு அப்படின்னா கானான்னு சொல்லுவோம். அதே இங்க சாப்பிடணும் அப்படின்ட்டு இருக்கிறதுனால கானே கோ, கோன்ற வார்த்தை யூஸ் பண்ணுவோம். அதே கானா அப்படின்ற இடத்துல கானே கூட கோ, கானே கோ அப்படின்னு சொல்லணும். கானே கோ. போல, போல அப்படின்ற இடத்துல மன், மன், மன் கர் ரஹா, மன் கர் ரஹா ஹை. சாப்பிடணும் போல இருக்கு அப்படின்ற இடத்துல மன் கர் ரஹா ஹை, எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலையா? ஸோ அந்த இடத்துல மன் கர் ரஹா ஹே. இருக்கு அப்படின்னா ஹேன்ற வார்த்தை யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபுல் சென்டென்ஸை பார்ப்போம். குச் கானே கோ மன் கர் ரஹா ஹை, குச் கானே கோ மன் கர் ரஹா ஹை. அடுத்து பார்க்கலாம். நாம ஹோட்டலுக்கு சாப்பிட போலாம் வா, நாம ஹோட்டலுக்கு சாப்பிட போலாம் வா. நாம அப்படின்ற வார்த்தையை ஹிந்தியில ஹம் லோக்னு சொல்லுவோம். இப்ப நான் தனியா இருக்கேன் அப்படின்னா ஹம்னு சொல்லுவேன். இப்ப நாம 2 பேரும் அப்படின்ற இடத்துல 2 பேரும் இருக்கோம் அப்படின்னா ஹம் லோக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். ஹம் லோக் ஹோட்டல், சாப்பிட கானே, சாப்பிட கானே, போலாம் ஜாயங்கே, போலாம் ஜாயங்கே, வா आओ, வா आओ, हम लोग होटल खाने जाएंगे, आओ, हम लोग होटल खाने जाएंगे, आओ. அடுத்து சாப்பிட என்ன இருக்கு அண்ணா, சாப்பிட என்ன இருக்கு அண்ணா. சாப்பிடு அப்படின்ற இடத்துல கானே, கானே. சாப்பாடு அப்படின்ற இடத்துல கானே. என்ன அப்படின்னா கியா. இருக்கு அப்படின்ற இடத்துல ஹே. அண்ணா அப்படின்ற வார்த்தைய ஹிந்தில பையான்னு சொல்லுவோம். கானே கியா ஹே பையா, கானே கியா ஹே பையா. அடுத்து சரி உனக்கு என்ன வேணும் சொல்லு, ஆர்டர் பண்ணலாம். சரி உனக்கு என்ன வேணும் சொல்லு, ஆர்டர் பண்ணலாம். சரி அப்படின்னா டீக் ஹே, சரி அப்படின்னா டீக் ஹே. உனக்கு, உனக்கு அப்படின்ற இடத்துல தும்கோ, உனக்கு அப்படின்ற இடத்துல தும்கோ. என்ன கியா, என்ன கியா. வேணும்னா சாஹியே, வேணும்னா சாஹியே. சொல்லு அப்படின்ற வார்த்தைய போலோன்னு சொல்லுவோம், போலோ. ஆர்டர் பண்ணலாம், பண்ணலாம் அப்படின்ற வார்த்தையை ஹிந்தியில கரேங்கே அப்படின்னு சொல்லுவோம், கரேங்கே. ठीक है तुमको क्या चाहिए बोलो, ऑर्डर करेंगे. ठीक है तुमको क्या चाहिए बोलो, ऑर्डर करेंगे. அடுத்து பார்ப்போம். நீ என்ன சாப்பிட போற சொல்லு, அதையே ஆர்டர் பண்ணலாம். நீ என்ன சாப்பிட போற சொல்லு, அதையே ஆர்டர் பண்ணலாம். நீ அப்படின்ற இடத்துல தும், என்ன அப்படின்ற இடத்துல கியா. சாப்பிட போற, சாப்பிட போற அப்படின்ட்டு இருக்கு இல்லையா? ஸோ அதனால இங்க சாப்பிட அப்படின்னா கானே அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்ணுவோம். ஆனா இங்க போற அப்படின்ட்டு இருக்கு இல்லையா? ஸோ அதனால காய்கி, காய்கி, காய்கா. கேர்ள் அப்படின்னா காய்கி அப்படின்னு சொல்லணும். காய்கா வந்து பாய்க்காக யூஸ் பண்ணுவோம். சாப்பிட போற காய்கா, காய்கி. சொல்லு போலோ. அதையே வஹி, அதையே அப்படின்ற வார்த்தைய ஹிந்தியில வஹி அப்படின்னு சொல்லுவோம். ஆர்டர் பண்ணலாம், ஆர்டர் கரேங்கே, ஆர்டர் करेंगे. तुम क्या खाएगी बोलो वही ऑर्डर करेंगे. तुम क्या खाएगी बोलो वही ऑर्डर करेंगे. அடுத்து பார்க்கலாம். எனக்கு எதுவும் வேண்டாம், எனக்கு எதுவும் வேண்டாம். சோ இங்க எனக்கு அப்படின்னா முஜே, எதுவும் அப்படின்ற வார்த்தைய குச்
வேண்டாம் அப்படின்ற இடத்துல நெஹி சாஹியே, முஜே குச் நெஹி சாஹியே, முஜே குச் நெஹி சாஹியே. அடுத்து எனக்கு வயிறு கொஞ்சம் சரியில்லை, எனக்கு வயிறு கொஞ்சம் சரியில்லை. எனக்கு அப்படின்ற இடத்துல முஜேனும் யூஸ் பண்ணலாம், மேரானும் சொல்லலாம். ஸோ நான் இங்க மேரா அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்றேன். வயிறு அப்படின்ற வார்த்தைய ஹிந்தியில பேட்னு சொல்லுவாங்க, வயிறுக்கு பேட்னு சொல்லுவாங்க. ஸோ பேட், கொஞ்சம் அப்படின்ற இடத்துல தோடா, கொஞ்சம் அப்படின்ற இடத்துல தோடா, சரியில்லை சரியில்லை, எனக்கு வயிறு சரியில்லை அப்படின்னு சொல்றோம் இல்லையா? ஸோ சரியில்லை ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்க்கறதுனால இங்க கராப் ஹே, கராப் ஹே அப்படின்னு சொல்லணும். மேரா பேட் தோடா கராப் ஹே, எனக்கு வயிறு கொஞ்சம் சரியில்லை, மேரா பேட் தோடா கராப் ஹே. அடுத்து உனக்கு பிடிச்சத ஆர்டர் பண்ணு, உனக்கு பிடிச்சத ஆர்டர் பண்ணு. உனக்கு அப்படின்னா இங்க ஆப்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன், ஆப்கா. உனக்கு அப்படின்னா தும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கலாம், இல்லாட்டி தேரா அப்படின்ட்டு சொல்லிக்கலாம். இங்க உனக்கு பிடிச்சது ஆர்டர் பண்ணு அப்படின்ட்டு இருக்குல்ல, ஸோ அதனால ஆப்கா அப்படின்ற வார்த்தையை யூஸ் பண்றேன். ஆப்கா பிடிச்சது, பசந்த், பிடிச்சது பசந்த், பிடிச்சிருக்கு, பிடிச்சது எல்லாத்துக்குமே பசந்த் அப்படின்ற வார்த்தையை தான் சொல்லுவாங்க. பிடிச்சத ஆர்டர் பண்ணு, பண்ணுன்னா கரோ, பண்ணு, கரோ. ஆப்கா பசந்த் ஆர்டர் கரோ. அடுத்து அண்ணா எனக்கு தண்ணி வேணும், அண்ணா எனக்கு தண்ணி வேணும். அண்ணான்ற வார்த்தையை பையான்னு சொல்லுவோம் ஹிந்தியில. எனக்கு முஜே தண்ணி, தண்ணிய ஹிந்தியில பானின்னு சொல்லுவாங்க, பானி. வேணும் चाहिए, भैया मुझे पानी चाहिए, भैया मुझे पानी चाहिए. அடுத்து இது ரொம்ப காரமா இருக்கு, இது ரொம்ப காரமா இருக்கு. இது அப்படின்ற வார்த்தையே ஏ, ஏ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ரொம்ப, பூரா, பூரா அப்படின்ட்டு சொல்லலாம், இல்லாட்டி பஹுத் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப, பூரா, காரமா, காரமா, ஜால், ஜால் காரம், காரம்க்கு ஜால்னு சொல்லுவாங்க ஹிந்தியில. இருக்கு, ஹே, ये पूरा जाल है, ये पूरा जाल है. அடுத்து பார்க்கலாம். பில் எவ்வளவு ஆச்சு அண்ணன், பில் எவ்வளவு ஆச்சு அண்ணா. சோ இது பில் எவ்வளோ அப்படின்ற இடத்துல கித்துனா, எவ்வளோ அப்படின்ற இடத்துல கித்துனான்னு கேட்கணும். ஆச்சு, ஹுவா அண்ணா, பையா. பில் கித்னா ஹுவா பையா, பில் கித்னா ஹுவா பையா. இல்லாட்டி இப்படியும் நம்ம சிம்பிளா கேட்கலாம், பில் தீஜியே பையா. பில் குடுங்க அண்ணன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? சோ அந்த இடத்துல குடுங்க, தீஜியே, குடுங்க, தீஜியே அப்படின்னு சொல்லிட்டோம் சொல்லலாம். ஸோ ஓகே காய்ஸ், இதோட நான் இந்த வீடியோவை இங்க முடிச்சுக்கிறேன். ஐ ஹோப் உங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அண்ட் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். இதே மாதிரி ஈஸியா சீக்கிரமா ஹிந்தி கத்துக்கணும் அப்படின்னா என்னோட சேனல்ல மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதுவரை நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கும் வரை டாடா, பாய் பாய்.